இருக்கிறான். வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அவன் அன்னை இருப்பதோ அநாதை இல்லத்தில். வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அநாதை இல்லத்தில். ஒருவர் அழகாக கவிதை எழுதினார், முதியோர்கள் இல்லத்தில் இருக்கலாம், முதியோர்கள் நம் இல்லத்தில் இருக்கலாம், ஆனால் முதியோர்கள் முதியோர் இல்லத்தில் தான் இருக்கக்கூடாது என்று சொன்னார். முதியோர்கள் முதியோர் இல்லத்தில் தான் இருக்கக்கூடாது. அந்த செயலையும் தாண்டி பெண்களை கொடுமைப்படுத்துகிறவர்கள், வயதான பெண்களையும் கொடுமைப்படுத்துகிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒவ்வொரு தாயின் பாதத்திலே சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். தாயின் பாதத்திலே சொர்க்கத்தை பார்க்கிற ஆடவர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தாயாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், தமக்கையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், தான் ஆண் என்கின்ற ஆதிக்கத்தின் வெறியிலேயே தான் பெண் ஆடவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரே ஒரு வாதத்தை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு ஆடவன் எப்படி எதிர்பார்க்கிறான்?